ரதி, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக ஸ்பெயின், நார்வே உள்ளிட்ட அயர்லாந்து உள்ளிட்ட 3 நாடுகளும் இன்று கூட்டாக அறிவித்துள்ளன. பாலஸ்தீனத்தை தனி நாடாக தங்கள் அங்கீகரிப்பது வரலாற்றில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்றும், இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுவதற்கு இதுவே முதல் முடிவாக இருக்கும் என்றும், தீர்வுக்கான காரணமாக பாலஸ்தீனத்தை உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ் கூறியிருக்கிறார். ஸ்பெயின் மற்றும் நார்வேயுடன் ஒருங்கிணைந்து இந்த முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம் என்று அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ் தெரிவித்திருக்கிறார். இதே போல ஸ்பெயின் பிரதமராக உள்ள பெட்ரா சான்சஸும் இன்று ஸ்பெயின் நாடாளுமன்றத்தில் மே 28ஆம் தேதி முதல் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஸ்பெயின் நாடு அங்கீகரிக்கிறது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதே போல நார்வே நாடும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு இஸ்ரேல் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் உக்கிரமடைந்துள்ள சூழ்நிலையில் இப்போது 3 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளது. இதனால் இஸ்ரேல் நாடு அந்நாட்டில் உள்ள இஸ்ரேலிய தூதர்களை இஸ்ரேல் மற்றும் அங்கு ஸ்பெயின் நாட்டில் உள்ள இஸ்ரேலிய தூதர்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்திருக்கிறது. இதே போல நார்வே மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகளில் உள்ள இஸ்ரேலிய தூதர்களை திரும்ப பெறுவதாகவும் இஸ்ரேல் இப்போது அறிவித்திருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கும் மற்றும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் உச்சமடைந்துள்ள இந்த சூழ்நிலையில் இப்போது உலக நாடுகளின் அங்கீகாரத்தை பெறும் வகையில், பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவை அளிக்கும் வகையில் ஸ்பெயின், நார்வே மற்றும் அயர்லாந்து ஆகிய 3 நாடுகளின் அதிபர்களும் பிரதமர்களும் பாலஸ்தீனத்தை தாங்கள் தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே உலக வங்கியும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீனம் தற்போது தனி நாடாக அந்த நாட்டை அங்கீகரித்து 3 நாடுகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருப்பது உலக அளவில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பாக கருதப்படுகிறது. ரதி, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.